உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு துப்பாக்கியை வைத்து குறிப்பாக்கின்றார். சுட்டு தள்ள வேண்டும். யார? முஸ்லிம்களை, காங்கிரஸ்காரனை. ஏன்னா அந்த அசாமை சேர்ந்த அந்த காங்கிரஸ்காரன் அவருடைய மனைவி பாகிஸ்தானி, ஆனாலும் சுட்டு தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்தலத்தில் போடுறாரு. போட்டு அதில் வந்து 5 லட்சம் பேர் வியூஸ், ஆதரவு கருத்து, எதிர்கருத்து, தட்டாய் புட்டாயின்னு ஒரே மோதல். அப்புறம் பிரச்சனை பெருசான உடனே அதை நீக்கிட்டாங்க. யாரு? அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா. ஒரு முதலமைச்சருடைய வேலை இதுவா? அது இல்லை, இப்படி செய்யலாமா? முதல்ல அதாவது முஸ்லீம் அப்படின்னா யாரு? வங்கதேசத்துலேருந்து வந்தவன், பெங்கால்லேருந்து வந்தவன், எல்லாரும் வெளிநாட்டவன், அவங்களுடைய மொழியில வெளிநாட்டவன். சுட்டு தள்ளணுமா? எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு பெரிய கிராதக செயலை ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுடுற மாதிரி, குறிப்பாக்குற மாதிரி போட்டுட்டு அதை செய்யறான் பாருங்க. இந்த நாடு முழுவதும் பத்திரிகையில பெரிய செய்தி. ஆனா எந்த நீதிமன்றமும் இதை வந்துட்டு சுவமூட்டவா எடுத்து விசாரிக்கல இது வரைக்கும். பேசுறான் ஒரு முதலமைச்சர், படத்தை வெளியிடுறான், சுடுற மாதிரி, எப்படி பார்த்து குறிப்பாத்து சுடுற மாதிரி. சுட தெரியுமா தெரியாதா, அது வேற கதை. இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நம்ம ஒரு 100 பேருக்கு ஸ்டென் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதி முஸ்லீம் அழிச்சு ஒழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சாமியார் பேசுறான். சாமியார் எல்லாவற்றையும் துறந்தவன் தான் சாமியார், துறவி. ஆனா அவன் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறான். இவங்க சொல்றாங்க, சனாதனத்தை பத்தி எதிர்த்து பேசுறவங்க வந்துட்டு இனப்படுகொலைக்கு தூண்டுறாங்க அப்படின்னு இங்கே சொல்றான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சித்தரிப்பு பாருங்க. ஒரு முதலமைச்சர், அவருக்கு இருக்கக்கூடிய வேலைகள் என்ன, அவர் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன, இந்த நாட்டினுடைய நிலை என்ன, இந்த நாட்டினுடைய வரலாறு என்ன, இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்கள் அளித்த பங்கு என்ன, இந்த நாடு பிரிவினை அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு நிலை வரும்போது இந்த நாட்டிலே நாங்கள் இருக்கிறோம்னு சொன்ன அந்த மக்களை வந்துட்டு எப்படி நம்ம பராமரிக்கணும், அரவணைக்கணும். பெங்கால் பிரிவினையின் போது வெள்ளக்காரனை எதிர்த்து இந்த நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அந்த பெங்கால் மக்கள் சீற்றத்துடன் போராடவில்லையா? எந்த வரலாறையும் படிக்கிறது இல்லை. இந்த நாட்டினுடைய பிரசிடென்டா இருந்தவங்கள வந்துட்டு 3 பேர் இஸ்லாமியர்கள், கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். இந்த நாட்டினுடைய பலத்தின் ஒரு சின்னமாக விளங்கியவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இப்படி எண்ணற்ற விடயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா அந்த முட்டா பயிர்கள் சொல்றாங்க முஸ்லீமும் சுட்டுதல்லு சொல்லிட்டு பிரதமர் கண்டிக்கல, உள்துறை அமைச்சர் கண்டிக்கல, ஒருத்தரும் கண்டிக்கல. அந்த எக்ஸ்தலத்துல போட்ட பதிவு மட்டும் நீக்கிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உலக நாடுகளும் ஒண்ணு கண்டுக்கல. ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டு, வழிமுறையாக அவர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து சுற்றுவேன், ஒழிச்சிருவேன், தூக்கி போட்டுருவேன், கடல்ல போட்டுருவேன். நாட்டுடைய உள்துறை அமைச்சரே இப்படிதானே பேசுறாரு. அப்புறம் அவங்க அதுல இந்த ஆள் யார் அப்படின்னம்னா, ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸ்ல இருந்தவர். ஊழல் குற்றச்சாட்டை போட்டு அழுத்துற உடனே பிஜேபிக்கு போயிட்டு அப்படியே ஒரு பிஜேபி காரனா இவர் நடிக்கிறானுங்க. இவங்க வேற ஒண்ணும் கிடையாது. இங்க எச்ராஜான்ற ஒருத்தர் நடிக்கலையா? ஒரே பதங்குவாரு, சும்மா சாமி ஆடுவாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எங்கேயாவது அர்த்தம் இருக்குதா அதுல? ஏதாவது யோசிச்சு பாருங்க மக்களே. இதை படிக்கும் போதெல்லாம் இந்த நாடு என்னவா ஆகும் அப்படின்ற ஒரு கவலையே ஏற்படுது. இந்த புண்ணாக்குகளை எல்லாம் எப்போ நம்ம தூக்கி வெளியில போட்டுட்டு இந்த அரசியலை தூய்மைப்படுத்த போறோம்னு தெரியல. அதான் அரசியலை தூய்மைப்படுத்தலாம் அப்படி தேர்தல் மூலமாண்டா, அதான் முடியலையே. இவிஎம்ல இருந்து தேர்தல் ஆணையம் வரை எல்லாம் குறுக்கையில் அடிக்குது. என்ன பண்ண முடியும்? சிந்திகள் மக்கள், இதுல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவனை இந்த நாட்டுடைய ஆளும் கட்சி, இந்த நாட்டுடைய அரசு கண்டுகொள்ளாமல் ஊக்கப்படுத்துகிறது. ஆனா அது ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்குது.
அப்படியே உன் மேல முஸ்லீம் மீதான உன்னுடைய வெறுப்புணர்வு உண்மையா அப்படின்னோம்னா, இந்த நாட்டு பிரதமர் ஏன் நேரா அங்க மலேசியா போனாரு? அந்த நாட்டினுடைய பிரதமர் ஏன் சந்திச்சாரு? அது முஸ்லீம் நாடு தானே. ஏன் அவர் அப்படியே கட்டி பிடிச்சாரு? பணம் இருந்ததுன்னா எதையும் செய்வார் மோடி. இதே தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கிங்டமா உன்னை கண்டுபிடிக்க வேண்டியது. கட்டாரோட கிங்கா உன்னை கண்டுபிடிக்க வேண்டியது. சவுதி இளவரசர் அப்படியே குனிஞ்சு அவருடைய மாறல இவருடைய இதயம் அப்படியே காதலன் மாதிரி அப்படியே அவர்களும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்டா அந்த மாதிரி முஸ்லீம்கள் எல்லாம் பண்றீங்க, அவங்க மனுஷன் இல்லையா அப்படின்னு அவங்களும் கேட்கறது இல்லை. அவங்களுக்கு பெட்ரோல் வித்தா போதும், மற்றதெல்லாம் வித்தா போதும், இங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் தந்துட்டு அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்படியாப்பட்ட நல்லதான். இப்படித்தான் இருக்கிறது உலகத்தினுடைய நிலைமை. இதில் எங்கே இருந்து இவர்களை சரிப்படுத்துவது? சிந்தியுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.